உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சது சாப்பிடணும். இது சோறா இட்லியா மொதயா கிடக்குது? அண்ணன் சோறு கொஞ்சம் குழஞ்சி போச்சுமா, அதான் கொஞ்சம் அடிச்சிச்சு. நாலுலேருந்து நல்லா உதிரியாக பண்ணி வச்சிடுறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தங்கம். அது சரி. அது நிறைய சாம்பாரில் ரவுண்ட் ரவுண்டாக என்ன வருகுது? தீபாவளி துப்பாக்கியில் போடுவாங்களே கேப்பு, அது மாதிரி இருக்குது. கோவக்காமா அது? நான் வரேன்ட்டு கோழி அடிச்சு குழம்பு வைப்பேன்னு பார்த்தா கோவக்காய் சாம்பார் வச்சிருக்கியா நீ? தில்லு தான் உனக்கு. சாப்பிடுமா, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை. எங்கள் ஊர்லெலாம் கோவக்காவை சாம்பாரில் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நல்லா மாவு போட்டு பொரிச்சு வச்சு இலை ஓரத்தில் அதை வைப்பாங்க. நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அதை குறித்து சாப்பிடுவோம். அது போய் மெயின் டிஷ்ஷன் பண்ணி வச்சிருக்க பண்ணி. சித்தி, அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சாங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, நாளிலேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க சமைச்சு வச்சிருவாங்க. சரி சரி அக்கா, சும்மா சொன்னேன். மூஞ்சி அப்படி தொங்கி போச்சு, நல்லா வச்சுக்கோ. சரி, என்ன பொரியல் இது? பாவக்காய் பொரியல். கோவக்காக்கு ரைமிங்கா பாவக்காய் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்க்கா. நாளிலேருந்து நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வருவேன். நான் செலக்ட் பண்ணுற காய்கறி தான் நீ சமைக்கணும், புரியுதாக்கா? சரிடி. நான் பறக்கிறதுல ஏரோப்ளைனும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லா அசைவ உணவையும் சாப்பிட்றவன். எனக்கு இந்த மாதிரி சைவ சாப்பாடு போட்டு சாப்பிடிக்காத. நல்லா மீன், இறா, நண்டு, கோழி, சிக்கனு, மட்டனு எல்லாத்தையும் செஞ்சு கொடு. நானே பாரு எப்படி ஒல்லியாகி வந்திருக்கேன். எல்லாம் நல்ல சாப்பாடை போட்டு எனக்கு கொஞ்சம் தேத்தி ஊருக்கு அனுப்பு, புரியுதா? சரி சரி பண்ணிடலாம், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லடி. பணத்தை பற்றிலாம் நீ கவலைப்படாத. மெட்ராஸில் நான் நல்லா சமாளிச்சிட்டேன். சாப்பாடு செலவுக்கான காசை நான் கொடுத்துட்றேன்க்கா. எனக்கு நல்ல விதமாக ஸ்ட்ரென்த்தான சாப்பாடாக செஞ்சு கொடு. ஊரில் இருக்கிற பெரிய மாமியார் இருக்காரி, அவள் என்னையே வேலை வாங்குவா. ஒழுங்காக கூட வீட்டில் சமைக்க மாட்டாள். அவளால் தான் நான் இப்படி ஆகிட்டுருக்கேன். நீயாவது நல்ல சாப்பாடை சமைச்சு போடு. ஏண்டி, பாவக்காயில் கூட நான் வெல்லம் போட்டு தான் செஞ்சுருக்கேன், நல்லா தித்திப்பாக இருக்கும், சாப்பிட்டு பாரு. பாவக்காயில் வெல்லம் போட்டாலும் சக்கரை போட்டாலும் அது பேர் பாவக்காய் தான். அது பேர் வெல்லம் போட்டதுனால வெள்ளைக்கான ஆகிட போகிறது இல்லை. சூப்பர் சித்தி, எப்படி ஒரு தத்துவம் சொல்லிட்டீங்க நீங்கள். முத்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிற பற்றியா? நல்ல மனசுப்பா உனக்கு. டெய்லியும் உனக்கு பாக்கெட் மணியாக 50 rupees நான் தரேன், வாங்கிக்கோ, என்ஜாய் பண்ணு. வேணாம் சித்தி, உங்ககிட்ட காசு வாங்கினேன்னா அம்மா என்னை திட்டுவாங்க. டேய், நீ ஒரு டீனேஜர் பாய்டா, உனக்கு எவ்வளோ செலவுங்களாம் இருக்கும். 50 ரூபாய் பெரிய விஷயமே இல்லை. நான் டெய்லி உனக்கு காசு கொடுக்குறேன், உன் செலவெல்லாம் பார்த்துக்கோ. அம்மா பரவாயில்லப்பா, நம்ம சித்தி தானே, காசு கொடுத்தா வாங்கிக்கோ, அதுக்கே சோகமாகற. அதான் அம்மா காசு வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்போ சோகமாகற? அது இல்லை சித்தி, சொந்தக்காரங்களாம் இந்த மாதிரி எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா அந்த சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்ட அப்புறமா அம்மா என்கிட்ட அந்த காசை பிடிங்கிடுவாங்க. பிளடி ஃபூல், வாட் இஸ் ஸ்டூபிட் மம்மி? இப்படி தான் பிள்ளைகிட்ட வழிப்பறி பண்ணுறியா நீ? அடப்பாவி, எப்படி வைக்கிட்ட என்ன மாட்டி விட்டான் பத்தியாவன். ஏன்பா, நான் அப்படியேப்பா உங்ககிட்ட எல்லா காசையும் வாங்கிட்டேன். ஏதோ ஒரு தடவை 2 தடவை வாங்கியிருப்பேன். பரவாயில்ல, நீ சித்தி கொடுக்குற காசெல்லாம் நீயே சேமித்து வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. சரிங்கம்மா. அக்கா, இன்னும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா? இருந்தால் கொண்டு வா. எனக்கும் முத்துக்கும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன், வேணுன்னா சொல்லு, அதையும் கொண்டு வந்து தரேன். நோ உருளைக்கிழங்குலாம் வேணாம், அதெல்லாம் கேஸு. அதை சாப்பிட்டேன் நான் நல்லா உன்ன மாதிரி உப்பி போயிடுவேன். அதனால் நீயும் பையனுமே அதை சாப்பிடுங்க. நான் டயட்டில் இருக்கேன், அதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு இந்த சோறு பத்தலை, உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் சோறு வச்சு கொண்டு வாப்போ. பெரிய பானையாக பாரு, அதில் கொஞ்சம் சோறு வச்சு வடித்து எடுத்துகிட்டு வா. அடிப்பாவி, கோவக்காய் பிடிக்கல பாவக்காய் பிடிக்கலன்னு அண்டா சோறு செஞ்சு கொடுக்க சொல்கிறாளே, இவளை எந்த ரகத்தில் சேர்க்கறது? பிடிக்காதப்பவே சட்டி சோறு தின்றாலே, பிடிச்சா எவ்வளோ தின்னுவா? நான் இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் இவளுக்கு சோறு போடணும் போல இருக்கு. அக்கா, அங்கே நின்று என்ன புலமைன்னு இருக்கிற? சீக்கிரம் போய் சோத்த வை. இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சாப்பாடு ரெடி ஆகணும். பசியில் இருக்கேன் நான். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கிறேன், நீ அதையும் கொஞ்சம் எடுத்துன்னு வா. எப்படி இதுன்னு டேஸ்ட் பார்ப்போம். ஆமாம், டேஸ்ட் பார்க்குறேன்னு சட்டி உருளைக்கிழங்கு காலி பண்ணுறதுக்கா? அக்கா, உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீ என்ன ரொம்ப தப்பாக பேசுகிற. அதோட மைண்ட் வாய்ஸ் இல்லை, உங்கள் காதில் ஊட்டோன்னு சத்தமாக தான் சொன்னேன். மக்களே, நான் எப்படி சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.